வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா, நாசிக்கில் இருக்கக்கூடிய பஞ்சவடி அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோங்க. 5 மரங்கள் இருக்குது. இதை குறிக்கிற மாதிரி தான் இந்த இடத்துக்கு பஞ்சவடி அப்படின்னு பேர் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு குகை இருக்குங்க. அந்த குகைக்குள்ளே போனீங்கன்னா லிங்கம் இருக்கும். இது சீதா குகைன்னு பேருங்க. இங்கே தான் வந்து வனவாசத்தின் போது ராமர், சீதா, லக்ஷ்மண் வழிபட்டாங்களாம். இப்போ ரெனோவேஷன் நடக்குதுங்க. மூடி இருந்தது நாங்களே பார்க்கல. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கோயில் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலா மந்திருங்க. காலானா கருப்புன்னு உங்களுக்கே தெரியும். பேருக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கருங்கற்களால் கோயில் தாங்க. உள்ள விக்கிரகமும் கருங்கற்களால் தான் ஆயிருக்கு. ராமர் இங்கே சீதாவை தொலைச்ச பிறகு ரொம்ப சோகமாக காட்சி கொடுக்குறாருங்க. அதனால் ராமர் முகமும் ரொம்ப சோகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 14 படிக்கட்டுகள் ஏறி போய் தான் அவர் தரிசிக்க முடியும். 14 வருஷம் வனவாசம் இருந்தாருங்களா, அதை குறிக்கிற மாதிரி தான் இந்த 14 படிக்கட்டுகள் அமைஞ்சிருக்கு. சுற்றி நிறைய சிலைகள் இருக்குதுங்க. இங்கே சுவாமி தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் திரும்ப ரிட்டர்ன் வர வழியில் வெள்ளை ராமர் கோவிலும் பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா சீதாவை மீட்டெடுத்த பிறகு சந்தோஷமாக காட்சி கொடுக்குறாராம். பேருக்கு தகுந்த மாதிரி வெள்ளை பளிங்கு கற்களான சிலைகளுங்க. ராமர் முகமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அழகாக காட்சி கொடுக்குறார். சின்ன வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலா மந்திர் பெருசாக இருந்ததுங்க, இந்த வெள்ளை ராமர் கோயில் சின்னதாக இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப நம்ம ஆட்டோ என்ன ராம்காட்டுக்கே வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.